யாரு? சொல்லுங்க. சைக்காட்ரிஸ்ட் குணசேகரன். நான் தான். சொல்லுங்க. டாக்டர், என் நேம் தர்ஷினி. நான் நிறைய குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை. சாரிம்மா, நான் வீட்டில் யாரையும் பார்க்கறதில்ல, அதுவும் இந்த நேரத்தில். எது வந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளினிக்கில் நாளைக்கு வந்து பாருங்கள். ஓகே? டாக்டர், லாஸ்ட் வீக் டிவியில் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன். உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் உங்கள் கிளினிக்கு வர எனக்கு தைரியமே வரல டாக்டர். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தனியாகவா வந்தீங்க? வீட்டில் யாரும் இல்லை, தான் யோசிக்கிறேன். சரி, உள்ள வாங்க. ப்ளீஸ் ஹேவ் இட். டாக்டர், பேராசைக்காலஜினா என்ன? அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, உங்கள் லேப்டாப்பில் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு இன்டர்வியூவில் கூட. ஓகே ஓகே, அது விளக்கமெல்லாம் கடந்த ஒரு உளவியல்மா. பேராசைக்காலஜின்றது நாம் செத்தப்படம் வாழக்கூடிய வாழ்க்கை, உயிரோடு இருக்கிறவனுக்கும் இறந்தவனுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய தொடர்பு, இது சம்மந்தமான ஆராய்ச்சி. இதெல்லாம் பெருசாக நம்ப வேணாம். எப்படி நம்பிக்கை தான் கடவுளோ, அதே மாதிரி நம்ம மனசில் ஏற்படுற சந்தேகங்களும் அதனால் ஏற்படுற பயமும் தான் பேய். ஓகே டாக்டர். சரி, நீங்கள் ரெடியா? ம். சாஞ்சுக்குங்க. தர்ஷினி, பேச ஆரம்பிங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக பேசுங்க. ம். நடுவில் பேச்சு தடப்பட்டா 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே? ம். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணிட்டு இருந்த ஜாபை விட்டுட்டு புது ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் டாக்டர். பேரண்ட்ஸ் எல்லாம் ஊரில் இருக்காங்க. நான் இங்கே தனியாக தான் வேளச்சேரியில் தங்கியிருக்கேன். மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பேன். கொஞ்சம் டஃப் டைம் தான். ரீசெண்டாக தூக்கத்தில் எனக்கு வினோதமான கனவெல்லாம் வருது டாக்டர். இதனால் நான் சரியாக தூங்கி பல நாள் ஆகுது. ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கூட ட்ரை பண்ணேன், எதுவும் செட் ஆகலை. எந்த மாதிரியான கனவு வருது? எதனால் உங்களுக்கு அது வினோதமாக தோணுது? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நார்மலாக எனக்கு எல்லா கனவும் ஞாபகம் இருக்காது டாக்டர். காலையில் எழுந்ததும் மறந்துடும். ஆனால் கொஞ்ச நாளாக என் கனவு எல்லாமே என் பெட்ரூமில் நடக்கிற மாதிரியே இருக்குது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காலேஜ் மேட்ஸ்னு எல்லாருமே என் கனவில் வராங்க. நானும் அவங்கக்கிட்ட நல்லா தான் பேசுகிறேன். முடிச்ச அப்புறம் தான் அது கனவுனே உணர முடியுது. ஒரு நாள் நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது எங்கள் ஏரியா ஆட்டோ டிரைவர் வந்து என்னை ஆட்டோவில் ஏற சொல்லி கூப்பிட்டாரு. அவர் உருவத்தை வச்சு பார்க்கும்போது தப்பானவராக தெரிஞ்சார். அன்னைக்கு அவரை அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் என் கனவில் வந்து பேசும்போது ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு. நான் ரொம்ப நம்பின என் பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு என் கனவில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான். இப்போ யாரை நம்புறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது.
தூங்காமல் இருக்கும்போது கூட ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். இதனால் என் ப்ரைவேட் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என் பெட்ரூம் உள்ள போனாலே இது கனவா நிஜமான குழப்பமா இருக்கு. சில நேரத்தில் செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் டாக்டர். ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். ம் ம் இந்த கேப்பில் கனவுகளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ம் சி, உங்கள் ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கல, சில இன்ஃபர்மேஷன் தான் தரேன். ஓகே டாக்டர். கனவுன்றது நம்ம மூளையில் வலுக்கட்டாயமாக ஏற்படுற உணர்வுகளோட தொகுப்பு தான். இந்த கட்டத்தை ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்லுவாங்க. சமீபமாக நம்ம மனசில் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ இதெல்லாம் சேர்ந்து தான் கனவாக வரும். நம்ம கனவுல வர எல்லாருமே நம்ம மூளையில் பதிவான உருவங்களாக தான் இருக்கும். அவங்கள நம்ம சினிமாலேயோ இல்லை டிவிலேயோ கூட பார்த்துருக்கலாம். நாம் உருவத்தை மட்டுமே வச்சு ஒருத்தரை கணிக்கும் போது சமயத்தில் நம்ம கணிப்பு மேலே நமக்கே சந்தேகம் ஏற்படும். இதெல்லாம் கூட இந்த கனவுல வெளிப்படும். ஒரு சில கனவுகளை தவிர்க்கணும்னு நினைக்கும் போது அந்த கனவு வந்துருமோன்ற பயமே அந்த கனவை வரவேற்கும். உங்கள் பெட்ரூமில் வர கனவு மாதிரி. பயத்தை மட்டுமே வெளிப்படுத்துறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் கனவு நெகட்டிவாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கனவை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே? நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது டாக்டர். ஆக்சுவலி நீங்கள் பெர்ஃபெக்ட்லி நார்மல். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தானே உங்கள் கனவுல வராங்க. ஆனால் அந்த பாட்டி எப்படி வராங்க டாக்டர்? எந்த பாட்டி? நான் இன்னும் அவங்கள பற்றி சொல்லலை டாக்டர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்துக்கு எங்கள் ரோட்ரா கிளப் ப்ராஜெக்டாக போயிருந்தோம். அங்கே தான் அவங்கள பார்த்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அவங்க அடிக்கடி என் கனவுல வராங்க டாக்டர். நான் அந்த முதியோர் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்கிறாங்க. அவங்க கனவுல எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க? எனக்கு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை புரிய வச்சாங்க. கனவுல நிறைய பேரை மீட் பண்ண கூட அனுப்புவாங்க. அவங்க வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைஃப் பெட்டரா தான் போகுது. ஆனா இது ரொம்ப வினோதமா இருக்கு டாக்டர். அவங்கள பத்தி நான் அதிகமா யோசிக்கிறதுனால அவங்க என் கனவுல வராங்களா? நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அவங்கள பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க டாக்டர். அவங்க பேர் ராஜம்மாள். சொந்த ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க வன்னிப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அவங்க பையன் செல்வராஜ் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் செட்டில் ஆகிறதுக்கு அவங்கள தனியாக விட்டுட்டு போயிட்டாராம். அவங்க சென்னை போனதுக்கு அப்புறம் இவங்க பேரனை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க டாக்டர். ரொம்ப பாவம் டாக்டர். டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, வெயிட் பண்ணுங்க. ம் பிகினிங்கில் எனக்கு ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் சிம்டம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கனவுல வர பாட்டியோட டீட்டெயிலாம் சொல்கிறாடா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. ஏன்டா? அவள் கனவுல வர பாட்டின்னு சொல்கிறது என்னோட பாட்டிடா. என்னது? ஆமாண்டா, அந்த பாட்டிக்கிட்ட தாண்டா நான் வளர்ந்தேன். சென்னைக்கு வந்தப்புறம் அவங்கள போய் பார்க்கவே இல்லை. அவள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா குணா, எனக்கு என்னமா இந்த பொண்ணு உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணம் பறிக்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த டவுட் தான்டா. டாக்டர் ஒரு நிமிஷம். எப்படி உள்ள வந்தீங்க? கிளம்புறேன்னு சொல்ல வந்தேன் டாக்டர். இல்லை, நான் உள்ளே இருந்து பூட்டிருந்தேனே, எப்படி வந்தீங்க?
கவனிக்கல டாக்டர். கவனிக்கலையா? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. சாரி டாக்டர், நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் எதுவும் கன்க்ளூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் கிளினிக் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ம் நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ம் லாஸ்ட் வீக் டிவியில் உங்கள் இன்டர்வியூ நம்ம மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ இதெல்லாம் சேர்ந்து தான் கனவா. அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்துக்கு எங்கள் ரோட்ராக் கிளப் ப்ராஜெக்டாக போயிருந்தோம். அங்கே தான் அவங்கள பார்த்தேன். கனவுல நிறைய பேரை மீட் பண்ண கூட அனுப்புவோம். எப்படி நம்பிக்கை தான் கடவுளோ அதே மாதிரி நம்ம மனசுல ஏற்படுற சந்தேகங்களும் அதனால ஏற்படுற பயமும் தான் பேய்.